கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். போன வாரம் பலி என்றால் என்ன, முக்கியமான எத்தனை பலிகள் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். தாவீது சொல்றார், உம்முடைய பார்வைக்கு நான் மிருகம் போல் இருந்தேன் பார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருந்தோம்? மிருகம் போல இருந்தோம். உணர்வில்லாதவர்களாய், அறியாதவர்களாய், எதை குத்துமே ஒரு அறிவில்லாதவர்களாய் மிருகம் போல் நாம் இருந்தோம். தேவனை குறித்த அறிவு கிடையாது, வேதத்தை குறித்ததான அறிவு இல்லை. அப்படி மிருகம் போல் இருந்த நம்மை தேவனுடைய அன்பின் கயிறை போட்டு பலிபீடத்துக்கு கொண்டு வந்தார். சபைக்குள்ளே கூட்டி சேர்த்தார், கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார். அதனால தான் ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து, அப்ப மிருகமாய் இருந்த நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டோம்? தெரிந்தெடுக்கப்பட்டோம். இப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால், பலி இருக்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மிடத்துல பலி இருக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும். யாரை பலி செலுத்த வேண்டுமானால் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ காளையவோ ஆட்டையோ பலிபீடத்தின் இடத்துக்கு கொண்டு வரும்போது, முதலாவது அந்த லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளை கொல்லப்பட வேண்டும். நாம் பலி செலுத்தினால் அந்த பலி தேவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பலிகளை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது ஒரு காளையை கொண்டு வரும்போது அந்த காளையின் கழுத்திலே ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறுக்கும் அந்த பலிபீடத்துக்கும் இடையில தான் அந்த கயிறு இருக்கும். அந்த கயிறு அந்த காளையின் மேல் இருக்கும்போது அது என்ன செய்யப்படும்? பலி செலுத்தப்படும். அப்போ நம்மை தேவனிடத்தில் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் தேவ அன்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஒப்பு கொடுக்க முடியாது. இப்போ பலி செலுத்தும் போது முதலாவது காளையினுடைய தலையை வெட்டுவாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதலாவது தங்களுடைய தலையை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தான் தலை. கிறிஸ்து தலையாய் இருந்தால் மட்டுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ சித்தத்தை அறியவும் தேவ சித்தத்தை செய்யவும் அவர்களால் மாத்திரமே முடியும். தேவ சித்தத்தை யாரால் செய்ய முடியும் என்றால், தங்களுடைய தலையை அர்ப்பணித்தவர்களால் மாத்திரமே தேவ சித்தத்தை செய்ய முடியும். நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப சத்தியத்தை ஒருவர் கை கொள்ள வேண்டுமானால் என்ன வேணும்? தேவ அன்பு வேணும். தேவ அன்பு இல்லாமல் சத்தியத்தை கை கொள்ள முடியாது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அப்ப நமக்கு தலை யார் என்றால் கிறிஸ்து. நமக்கு தலை கிறிஸ்துவாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய தலை தகனிக்கப்படணும்.
நம்முடைய தலை தகனிக்கப்பட்டால்தான் நமக்கு தலை யாராக இருப்பார் என்றால் கிறிஸ்துவாக இருப்பார். வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், அப்ப எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டுமானால், ஒருவர் ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லா கிருபையிலும் வளர்ந்து வரணுமானால் அந்த தலைக்கும் இவங்களுக்கும் ஜாயிண்ட் இருக்கணும். அவங்க இன்னும் வளரலையானால் இன்னும் தலையாகிய கிறிஸ்துவோடு என்ன செய்யல, இணையவில்லை. தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்தால் மாத்திரமே எல்லாவற்றிலும், வாசிங்க, எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்த. அப்ப கிறிஸ்துவை நமக்கு தலையாக தந்தது எதற்குனா, நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். அந்த தலைக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா, நம்ம அந்த கிறிஸ்து என்கிற தலையோடு இணையும் போது. அப்ப அந்த நம்முடைய தலை தகனிக்கப்பட்டாதான் கிறிஸ்து என்கிற தலையோடு நாம் இணைய முடியும். நம்முடைய தலையை நாம் தகனிக்கப்படாமல் கிறிஸ்து என்கிற தலையோடு நம்மால் என்ன செய்ய முடியாது, இணைய முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஐக்கியத்தை தடை செய்வது எது? நம்முடைய தலை. தலை என்று சொன்னால் இந்த தலையில இருக்கிற மூளை, அறிவு எல்லாமே, இந்த தலையில இருக்க எல்லா அவயவமே கிறிஸ்துவோடு கூட நாம் நெருங்குவதற்கு தடை. அதனாலதான் முதலாவது தலையை எடுத்து என்ன செய்ய வேண்டும், தகனிக்க வேண்டும். நீங்க எபேசியர் 1:23 வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். அப்ப இந்த சரீரமாகிய சபைக்கு தலையாக பிதாவை கொடுத்தது யாரை என்றால் கிறிஸ்துவை. அந்த கிறிஸ்து தான் இந்த சரீரமாகிய சபையை எல்லாவற்றை கொண்டும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். அப்ப நம்முடைய சரீரமாகிய சபை கிறிஸ்து என்கிற தலையோடு இசைந்திருந்தால் எல்லா அவயங்களும் எப்படி இருக்கும், நிரப்பப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து என்கிற தலையோடு நம்முடைய சரீரமாகிய சபை என்ன செய்யப்படணும், இணைக்கப்படணும். அப்ப நம்முடைய தலை என்ன செய்யப்படணும், தகனிக்கப்படணும். இது தகனிக்கப்பட்டாதான் எல்லாம் சாகும். தகனிக்கப்படாமல் என்ன செய்யாது, சாகாது. இல்லை அப்பப்போ கொஞ்சம் மூளை அறிவு யூஸ் ஆகும். நீங்க யோவான் 2:5 வசனத்தை வாசிங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே முழுவதும் தலை தகனிக்கப்பட்ட அனுபவத்தை இது சொல்லுது. தேவனுடைய ஆலோசனை இந்த குடும்பத்திலே நிறைவேறவும், இதன் மூலம் தேவன் நாமம் மகிமைப்படவும் காரணம் என்னன்னு இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மரியாதை என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. அப்ப இந்த மரியாதை தான் எல்லாரும் என்ன செய்தாங்க, சிலர் கடவுளா வணங்குதாங்க. ஆனா அந்த மரியாதை என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. கிறிஸ்து என்கிற தலையையும் இந்த வேலைக்காரருடைய சரீரமாகிய சபையையும் ஒன்றாய் இணைத்தது தான் மரியாள். மரியாள் கடவுள் அல்ல. கிறிஸ்து என்கிற சபையும் கிறிஸ்து என்கிற தலையும் சரீரமாகிய சபையினுடைய வேலைக்காரரும் ஒன்றாய் இணையும் போதுதான் அங்க தேவநாமம் மகிமைப்பட்டது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டுமானால் கிறிஸ்து என்கிற தலையோடு சரீரமாகிய சபையாகிய நாம் இணைந்தால் மாத்திரமே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய முடியும். இந்த இடத்திலே தேவ சித்தத்தை செய்வதற்கும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த வேலைக்காரர்கள்
தங்களுடைய தலையை மூல அறிவை தகனித்தார்கள். மூளை அறிவு கொடுக்காத மகிமையை தேவ சித்தம் கொடுக்கும். இந்த மூளை அறிவு மூலம் இந்த நல்ல ரசம் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆனா தேவ சித்தத்தின் மூலம் நல்ல ரசங்கள் என்ன செய்தது? வந்தது. அப்ப தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய வேலைகளை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும் நமக்கு என்ன தேவையானால் நம்முடைய தலை தகனிக்கப்படுவது அவசியம். கிறிஸ்து என்கிற தலையோடு நாம் இணைக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய தலை என்ன செய்யப்பட வேண்டும்? தகனிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க வேலைக்காரருடைய மூளை அறிவு என்ன செய்யவில்லை? செயல்படலையே. அங்கே ஆலோசனை கொடுத்தது யாரு? தேவன். தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும், தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், தேவன் சொல்லுகிறதை நாம் அப்படியே செய்ய வேண்டும் என்றாலும், எது காரணமானால் நம்மிடத்தில் அர்ப்பணிப்பு இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். இந்த தலை இந்த சரீரத்தோடு இணைந்து இருக்கிற வரைக்கும் தேவ சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம். எப்போ அறிந்து கொள்தாங்க? எப்போ கிறிஸ்து என்கிற தலையோடு நம்முடைய சரீரமாகிய சபை சேருகிறதோ அப்பொழுது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறதானால் தலையிலேருந்து வருகிற சப்ளை. இதெல்லாம் அதான் பவுல் சொல்ல, இது எதுவும் நம்மால் உண்டானது அல்ல, தலையிலேருந்து வருகிற சப்ளை இது. அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்கள் ஆக வேண்டும். அப்ப இந்த தலையாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து இருந்தாதான் அவருக்குரிய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நம்ம உரியவர்களை என்ன செய்வார்? மாற்றுவார். உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய கிறிஸ்து என்கிற அந்த ஒரு தலைக்குள்ள இத்தனை பொக்கிஷம் இருக்கு. நம்ம தலையில ஒரு பொக்கிஷமும் கிடையாது. ஆனா கிறிஸ்து என்கிற தலையில என்ன இருக்கு? ஞானம், அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கான். அப்ப அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணுமானால் கிறிஸ்து என்கிற தலையோடு ஜாயிண்ட் ஆகணும். நான் இந்த ஒரு தரிசனம் கண்டேன். 3 வாசல், 3 வாசலுக்கும் கதவு திறந்து இருக்கு. அந்த 3 ரூமுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு பொக்கிஷம் இருக்கு, நல்ல பளிச்சுன்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் கிடைப்பதற்கு காரணம் யாரு? தலையாகிய கிறிஸ்து. தலையாகிய கிறிஸ்து இல்லாமல் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காது. பெசலியலுக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஞானத்தின். அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்கி? தலையாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து இருந்தாதான் கிடைக்கும். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்கும் இந்த சரீரமாகிய சபைக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கும். அப்ப நம்ம எப்படிதான் இருக்கணும்? தலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? முடம்பாங்க. அப்ப நம்ம எப்படிதான் இருக்கணும்? அண்ணாதான் இயேசு சொல்வார், என்னை அல்லாமல் உங்களால். நம்ம முடம்தான், அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தானாய் கனி கொடுக்க முடியாது.
கனி நம்மிடத்துல உண்டாகணும்னா அவரோடு இசைந்து இருந்தாதான் என்ன உண்டாகும்? கனி உண்டாகும். நீங்க சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:8. தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தது, போதித்ததெல்லாம் யாரு? இயேசு. இந்த தலையாகிய கிறிஸ்துவோடு நம்முடைய சரீரமாகிய சபை இணைக்கப்பட்டிருக்கும் போது இயேசப்பா நமக்கு என்ன செய்தார்? நான் உனக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு போதனையும் ஆலோசனையும் கிடைக்க வேண்டுமானால் கிறிஸ்து என்கிற தலையாகிய இயேசுவோடு நம்ம என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்பட்ட அந்த நம்ம முடமா இருந்து ஏசப்பா தலையா இருந்தோமானால் ஏசப்பா பேசுவது நமக்கு என்ன செய்யும்? கேட்கும். ஏன்னா தலையாகி ஏசப்பட்டதா என்ன இருக்கு? வாய் இருக்கு. நம்ம யாரு? முடம். அப்ப அதனோடு இது சேர்ந்தா அது என்ன சொல்லும் அதன் பிரகாரம் தான் அந்த முடம் செய்யும். அதனால்தான் பவுல் சொல்றா, இது நம்மால் உண்டானது அல்ல, தேவனுடைய. கடைசி அவசியம் சங்கீதம் 16:7. தாவீது என்ன சொல்றான்னு பாருங்க. சங்கீதம் 16:7. அதனால்தான் தாவீது சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்ப நமக்கு தேவனுடைய ஆலோசனை வேண்டும் என்றால், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் தேவனாகிய கிறிஸ்து என்கிற தலையோடு நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். இந்த தலை தகனிக்கப்படாமல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும் நம்மால் இயலாது. இத்தனை காரியம் எதில் இருக்கு? கிறிஸ்து என்கிற தலை நமக்கு மிகவும் அவசியம். இல்லையானால் எதுவுமே அவங்ககிட்ட உண்டாகாது. அவங்க கிறிஸ்து என்கிற தலையோடு ஜாயிண்ட் ஆயிட்டனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வளர்ந்துருவாங்க. அப்ப வளர்ச்சி எதுல இருக்குன்னா கிறிஸ்துட்ட தான் இருக்கு. கிறிஸ்துவோடு நம்ம ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆனாதான் வளர முடியும். அதான் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றாலும் நீங்கள் வளரும்படிக்கு அப்படி செய்யுது. அப்ப கிறிஸ்துவை நமக்கு தலையாக தந்தது எதற்கு? நாம் வளரும்படிக்கு. எப்படி வளரணும்? உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம வளரும். அதுக்காக தான் கிறிஸ்து என்கிற தலையை நமக்கு தந்தார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியிலே கூட்டி சேர்த்து எங்களுக்கு கர்த்தாவே நீர் கற்றுத்தந்த நல்ல பாடத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மோடு நாங்கள் இசைந்து இன்னும் அதிகமாய் உம்முடைய ஆலோசனையும்படி கேட்க, இன்னும் அதிகமாய் உம்முடைய போதனையை அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிருபதாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.